ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆபரேஷன் ஸ்லெட்ஜ்ஹேமர் தாக்குதல் திட்டங்கள் தொடர்பான தகவல்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளும். மீண்டும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு மறுப்பை தெரிவித்துள்ள ஈரானிய தலைமைகளும் ஈரானிய உச்ச தலைவர் விதித்திருக்கக்கூடிய அதிரடியான நிபந்தனைகளும். ஈரானின் ஏவுகணை தளங்கள் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய அமெரிக்க ரகசிய உளவுத்துறை அறிக்கைகளும் சுவரில் தலையை மோதிக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்பும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீட்பதற்காக முழுமையாக களமிறங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய பிரித்தானியாவும் இதற்கமைவாக பிரித்தானியா மேற்கொள்ளப் போகும் நடவடிக்கைகளும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும் அடிமை அரபுகளுக்கு அமெரிக்க தூதர் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தை போன்று சவுதி அரேபியாவும் தொடர்பு பட்டுள்ளதா? சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான முயற்சிகளும் மொசாட் தலைமைகளுக்கிடையிலான மோதல்களும் காசாவிலே மேற்கொள்ளப்பட இருந்த திட்டங்களை துப்பாக்கியினால் தடுத்து நிறுத்திய பலஸ்தீனிய போராளிகளும். இது ஈரான் அப்டேட்டின் 144வது காணொலியாகும். அணு ஆயுத உற்பத்தி தொடர்பாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களை நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்காமல் காசாவை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் அறிவித்திருந்தது. மேலும் காசாவை மீள கட்டமைப்பதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய வேலை திட்டங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கே பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ரஃபா பிரதேசத்திலே உட்கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான பொறுப்புகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கே வழங்கப்பட்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய டிபி வேர்ல்ட் நிறுவனத்திற்கும் இன்னும் சில முக்கியமான நிறுவனங்களுக்குமே வழங்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு முன்பே பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் முழுமையாக பிரிக்கும் நோக்கத்தோடு ஐக்கிய அரபு அமீரகம் ரஃபா பிரதேசத்திலே உட்கட்டமைப்புகளை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தது. இவ்வாறு ரஃபா பிரதேசத்தில் மாத்திரம் தற்போது அவசரமாக உட்கட்டமைப்புகளை அமைத்து பலஸ்தீனிய மக்களின் சிறு தொகையினரை குறித்த பகுதியை நோக்கி இடம்பெயர்த்துவதற்கு ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டிருந்தன. இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களின் போராட்டத்திற்கான காரணங்களை குறைத்துவிட முடியும் என்றும் பலஸ்தீனிய மக்களை முழுமையாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துவிட முடியும் என்றும் திட்டமிட்டிருந்தார்கள். இதற்கமைவாக 2 நாட்களுக்கு முன்பு ரஃபா பிரதேசத்திலே கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்கான சில முக்கியமான இடைத்தரகர்களை அழைத்துள்ளார்கள். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வியாபாரிகளையும் பலஸ்தீனிய ஒப்பந்தக்காரர்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் அழைத்துள்ளது. மேலும் இவர்களுக்கிடையிலே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு ரஃபா பிரதேசத்தில் கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட இருந்தன. இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய பலஸ்தீனிய போராளிகள் அதிரடியாக களமிறங்கி குறித்த கலந்துரையாடல்களுக்காக செல்லவிருந்த காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஒப்பந்தக்காரர்களை மிரட்டியுள்ளார்கள். எங்களுடைய உத்தரவை மீறி நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு செல்வீர்களாக இருந்தால், ரஃபா பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு செல்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை துரோகிகளுடைய பட்டியலில் இணைத்து முழுமையாக அழித்து விடுவோம் என பலஸ்தீனிய போராளிகள் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கு கீழால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குறித்த கலந்துரையாடல்களுக்கு காசாவிலே இருந்து எந்த ஒரு பலஸ்தீனிய ஒப்பந்தக்காரர்களும் செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கு கீழால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளுடைய இந்த செயற்பாடுகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சிலுக்கு நேரடியாக விடுத்துள்ள சவாலாகவே பார்க்கப்படுவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதே நேரம் ஹமாஸினுடைய தலைமைகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கு அமைவாக நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகள் பல இருக்கின்றன. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் எந்த ஒரு கட்டத்திற்கு செல்வதற்கும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் காசாவின் களத்திலே அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் அவர்களுடைய மறைமுகமான இலக்குகளை ஒரு பொழுதும் அடைந்து கொள்ளவே முடியாது என ஹமாஸினுடைய தலைமைகள் தங்களுடைய உறுதியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் தற்போது இந்த நிலைமைகளை காரணமாக வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான நியாயப்படுத்தல்களை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவினுடைய புதிய தலைவராக நெட்டன்யாஹூ அவருடைய நண்பரான கொஃப்மேன் என்பவரையே தெரிவு செய்துள்ளார். கடந்த 2 மாதத்திற்கு முன்பே இவர் மொசாடினுடைய புதிய தலைவராக பதவியேற்றிருக்க வேண்டும். இருப்பினும் மொசாடினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட் பெர்னியா பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தற்போது புதிய மொசாட் தலைவராக கொஃப்மேனை பதவியில் அமர்த்துவதற்கு நான் ஒருபொழுதும் விடப்போவதில்லை என்றும், இந்த பதவிக்கு இவர் தகுதியானவரை அல்ல, நெட்டன்யாஹூவின் நண்பர் என்கின்ற தகுதி மாத்திரமே இவருக்கு இருக்கின்றது. மேலும் இவருடைய தலைமைக்கு கீழால் மொசாட் உளவு பிரிவானது முழுமையாக சிதைக்கப்பட்டுவிடும். இதனால் நான் ஒரு பொழுதும் இவரை மொசாடினுடைய அடுத்த தலைவராக பதவியேற்பதற்கு விடப் போவதில்லை என தற்போதைய மொசாடினுடைய தலைவராக செயற்படக்கூடிய டேவிட் பெர்னியா எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் மொசாட் தலைவருக்கும் நெட்டன்யாஹூவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில் உச்சகட்ட மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் நெட்டன்யாஹூவின் அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கும் நெட்டன்யாஹூவை வீழ்த்துவதற்கும் தொடர்ச்சியான வேலை திட்டங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் களத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முன்னாள் பிரதமர் நஃப்டல் பெனட்டினுடைய தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிடோடு ஒன்றிணைந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் நஃப்டலின் பெனட்டும் யாயர் லாபிடும் ஒன்றிணைந்து ஹரேடி யூதர்களுடைய தலைவர்களை சந்தித்துள்ளார்கள். இதன்போது பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஹரேடி யூதர்களின் தலைவர்களும் ஹரேடி யூதர்களுடைய கட்சிகளும் தற்போதைய பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் ஹரேடி யூதர்கள் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்கின்ற சட்டமூலத்தினை நெட்டன்யாஹூ ஏற்றுவதற்கு சம்மதிப்பதற்கு தவறிவிட்டதனால் இதற்கு பதிலடியாகவே தற்போது பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார்கள். இன்னும் 2 மாதத்திற்குள்ளே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து பாராளுமன்றத்தினை கலைத்துவிட்டு வருகின்ற அக்டோபர் மாதத்தில் தேர்தல்களை நடத்துவதற்கான வேலை திட்டங்களே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் களத்தில் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரிலே நெட்டன்யாஹூவினால் வெற்றி பெற முடியவில்லை. ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடும் என்பதனை நெட்டன்யாஹூவே அறிந்திருக்கவில்லை. ஈரானிடம் இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான கொடிய ஆயுதமாகவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் காணப்படுகின்றது. ஈரானின் அணு ஆயுதத்தை விட மிகவும் பலம் பொருந்திய ஆயுதமாகவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் காணப்படுகின்றது. மேலும் இவை பற்றி எந்தவிதமான அறிவும் இல்லாமலேயே நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்துள்ளார். தற்போது போர்க்களமானது 3வது வருடத்தை நோக்கி நகர்கின்றது. ஆனால் நெட்டன்யாஹூவினால் காசாவிலே ஹமாஸை கூட நிராயுதபாணியாக்க முடியவில்லை. ஹிஸ்புல்லாவை அழித்து விட்டதாக கூறினார். ஆனால் இன்று ஹிஸ்புல்லாவினால் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எங்களுடைய ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. ஹிஸ்புல்லாவினுடைய காணொலிகள் இஸ்ரேலிய மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. ஈரானுக்குள்ளே குறைந்தது ஆட்சி மாற்றத்தை கூட நெட்டன்யாஹூவினால் ஏற்படுத்த முடியவில்லை. மேலும் நெட்டன்யாஹூவின் இந்த திட்டங்கள் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டன. இதனால் நாங்கள் அவசரமாக நெட்டன்யாஹூவிடமிருந்து இஸ்ரேலை மீட்டெடுக்க வேண்டும், இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என அவிக்டோர் லிபர்மன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையான ஹப்சான் எரிவாயு ஆலையானது 60% அளவில் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹப்சான் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களினால் தற்போது ஹப்சான் தளமானது 60% அளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் இந்த சேதங்களில் இருந்து குறித்த தளத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு குறைந்தது இன்னும் 1.5 வருடங்கள் செல்லும் என்றும் 2027 ஆண்டினோடு இறுதி பகுதியிலேயே குறித்த தளத்தை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என்றும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே நேரம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது ஈரான் ஹப்சான் தளத்தை இலக்கு வைத்து மீண்டும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஹப்சான் தளமானது முழுமையாக சிதைக்கப்பட்டால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும், இந்த விளைவுகளில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டு வருவதற்கு இன்னும் பல வருடங்கள் எடுக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள்.
அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களிலே ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்களை முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் சவுதி அரேபியாவும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதாக, சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மறைமுகமாக மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தை போன்று சவுதி அரேபியாவும் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் சில முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் இந்த தகவல்கள் ஒன்றும் ஆச்சரியமான விடயங்கள் அல்ல. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பும் நிலப்பரப்பும் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மறைமுகமாக மேற்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளன. தைரியம் இல்லாத அடிமை சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் மறைமுகமாக அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. மேலும் அடிமை சவுதி அரேபியாவுக்கும் விருந்துபசாரங்களை ஈரானும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் தயார் செய்து தான் வைத்துள்ளார்கள். இருப்பினும் அடிமை சவுதி அரேபியாவை இறுதியாகத்தான் கவனிப்பார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பஹ்ரைனையும் ஏனைய அடிமைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பின்பு இறுதியாகவே சவுதி அரேபிய அடிமைக்கான விருந்துக்கள் வழங்கப்படும். மேலும் சவுதி அரேபிய அடிமைக்கான விருந்துக்களை வழங்குவதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினரே முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் சவுதி அரேபியாவினுடைய பங்கு அளப்பெரியது என்பது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் அடிமை சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகளை பயன்படுத்திக் கொள்வதற்காகவே சவுதி அரேபியாவுக்கு எதிரான எந்த விதமான கருத்துக்களையும் ஈரான் தற்போது வெளியிடாமல் இருக்கின்றது. இது ஈரானினுடைய ராஜதந்திர காய் நகர்த்தலாகும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான அயன்டோம் அமைப்புகளையும் அதனை இயக்குவதற்கான துருப்புகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய நலன்களுக்கு முழுமையாக செயற்படுகின்றது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுக்கான ஆதரவை முழுமையாக வெளிப்படையாக வழங்குகின்றது. ஏனைய அரபு நட்பு நாடுகளும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான ஆதரவுகளை வழங்குகின்றார்கள். ஈரானை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக வழங்குவதற்கு பயப்படுகின்றார்கள். இதற்கு மேலும் வெளிப்படையாக ஆதரவை வழங்காமல் இருப்பது அவர்களுக்கே பலவீனத்தை ஏற்படுத்தும். இதனால் தற்போது அரபு நாட்டு நண்பர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஈரான் தேவையா அல்லது இஸ்ரேல் தேவையா என்று முடிவை எடுக்க வேண்டும். மேலும் எங்களுடைய அரபு நாட்டு நண்பர்கள் இஸ்ரேலுக்கு வெளிப்படையான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். இதுவே ஈரானுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியாகவும் அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த விஜயத்திற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான சீனாவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளார். ஈரானினுடைய எண்ணெய் பரிமாற்றத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சீனாவை சேர்ந்த 9 நிறுவனங்களுக்கு எதிராகவும் 9 தனிநபர்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானை சேர்ந்த 12 நபர்களுக்கு எதிராகவும் 15க்கும் அதிகமான நிறுவனங்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய சீன விஜயத்தின் போது ஈரானுக்கு எதிரான முடிவுகள் தொடர்பாக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக அமெரிக்க எண்ணெயை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்வதற்கு குறைந்த விலையில் சீனாவுக்கு வழங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் சில முக்கியமான திட்டங்களை முன்வைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்காகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்கள் அறவிடப்படுவதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் கன்னிவெடிகளை முழுமையாக நீக்குவதற்காகவும் பிரித்தானியா முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளது. நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்ள விரும்பவில்லை என ஐரோப்பிய நாடுகள் அறிவித்தாலும் மறைமுகமாக தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய அழுத்தங்களுக்கு நேட்டோ முழுமையாக அடிபணிந்து அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்காக பிரான்சும் பிரித்தானியாவும் போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது. பிரான்சினுடைய பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல்கள் இன்னும் 3 நாட்களுக்குள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை அடையப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பிரித்தானியா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுப்பதற்காக தற்போது 115 மில்லியன் யூரோக்களை ஒதுக்கி இருப்பதாகவும் கன்னிவெடிகளை தேடக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றக்கூடிய உபகரணங்களை முழுமையாக களமிறக்கி இருப்பதாகவும் இந்த நடவடிக்கைகளுக்கான போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் கடற்படையினரையும் முழுமையாக தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவினுடைய அரசாங்கமே இந்த தகவல்களையும் வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே நேட்டோ நாடுகளும் முழுமையாக களமிறங்கப் போகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்பதாக கூறி ஈரானுக்கு எதிரான போரிலே களமிறங்கப் போகின்றார்கள்.
அடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்கள் தொடர்பாகவும் ஏவுகணை ஏவுதளங்கள் தொடர்பாகவும் போர் நடைபெறும் சந்தர்ப்பத்திலேயே நான் பல முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். ஈரானில் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ஏவுகணை தளங்களையும் ஏவுகணை ஏவுதளங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். இவற்றினுடைய பெரும் பகுதியை அழித்துவிட்டோம் என அமெரிக்க இராணுவம் எவ்வளவு கருத்துக்களை வெளியிட்டாலும் அறிக்கைகளை வெளியிட்டாலும் களத்திலே ஈரானிய ஏவுகணை தளங்களை அழிக்க முடியாது என்பதற்கான பல ஆதாரங்களை முன்வைத்திருந்தேன். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து B-2 போம்பர் போர் விமானங்களை பயன்படுத்தி GBU பங்கபஸ்ட வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் குறித்த ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அவை அனைத்தும் குறித்த ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இயற்கையான மலை பிரதேசத்திற்குள்ளே குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணை தளங்களை அவ்வளவு இலகுவாக அழித்துவிட முடியாது. அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்ள முடிந்தது. மேலும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்களுக்கு பின்பு ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை ஈரானிய இராணுவத்தினர் முழுமையாக சரி செய்து விடுவார்கள். இதற்கான வேலை திட்டங்களை 12 நாள் போருக்கு பின்பே ஈரானிய இராணுவத்தினர் உருவாக்கி இருந்தார்கள். இதனால் அமெரிக்க இராணுவம் பல ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலும் குறித்த ஏவுகணை தளங்களை சிதைக்க முடியாது என்பதே யதார்த்தமான உண்மையாக இருந்தது. இப்படியான நிலைமையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் கூடியிருந்த அவசர பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஈரானிய ஏவுகணை தளங்கள் தொடர்பான ரகசிய உளவுத்துறை அறிக்கைகளை அமெரிக்காவினுடைய உளவுத்துறையானது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் சமர்ப்பித்துள்ளது. மேலும் தற்போது குறித்த தகவல்களும் ரகசிய அறிக்கைகளும் ஊடகங்கள் வாயிலாக கசிவடைந்துள்ளன. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஈரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏவுகணை தளங்களில் 10% ஏவுகணை தளங்களை மாத்திரமே அழிக்க முடிந்துள்ளது என்றும் 90% ஈரானிய ஏவுகணை தளங்களும் அதனுடைய நுழைவாயில்களும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் முழுமையாக பாதுகாப்பாகவே இருக்கின்றன, அவற்றை அழிக்க முடியவில்லை என்றும் அமெரிக்க உளவுத்துறை ரகசிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானின் கடற்கரை பிரதேசங்களிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரசீக வளைகுடா ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈரானின் மிகப்பெரிய கடற்படை ஏவுகணை தளங்களில் வெறும் 3 ஏவுகணை தளங்களை மாத்திரமே சிதைக்க முடிந்துள்ளது என்றும் இன்னும் 30க்கும் அதிகமான கடற்படை ஏவுகணை தளங்கள் அனைத்தும் பாதுகாப்பாகவே இருக்கின்றது என்றும் குறித்த உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏவுகணை தளங்களை முழுமையாக அழிக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு ஏவுகணை தளங்களுக்குள்ளும் விசேட படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டு ஏவுகணை தளங்களுக்குள்ளே நுழைந்து வெடிகுண்டுகளை பொருத்தி வெடிக்கச் செய்வதன் மூலமாகவே இந்த ஏவுகணை தளங்களை முழுமையாக அழிக்க முடியும் என்றும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது தரைவழி தாக்குதல்களின் மூலமாக மாத்திரமே ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ஏவுகணை தளங்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் தற்போது அமெரிக்க உளவுத்துறையானது மதிப்பிட்டுள்ளது. எனவே ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது என்பதனை தற்போது அமெரிக்க ஊடகங்களே ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்து சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானோடு அவசரமாக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கே விரும்புகின்றோம். அமெரிக்க மக்களுக்கு நன்மை பயப்பிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மாத்திரமே நாங்கள் முடிப்போம். இதற்காக தேவையான அனைத்தையும் நாங்கள் முழுமையாக செய்து முடிப்போம். ஈரானுக்கு எதிரான இந்த போரானது முழுமையாக முடிவுக்கு வரும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய பொற்காலத்தை நீங்கள் காண்பீர்கள். நான் அமெரிக்காவினுடைய தற்போதைய நிதி நிலைமைகளை பற்றி சிந்திப்பதில்லை. பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாக எனக்கு எந்த கவலையும் இல்லை. அமெரிக்கா வாழ்க்கை செலவுகள் தொடர்பாக நான் சிந்திப்பதும் இல்லை. நான் யாரை பற்றியும் சிந்திப்பதில்லை. ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அனைத்தையும் விட இது தான் மிக முக்கியமானதாகும். இதனை அமெரிக்க மக்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஈரானிய தலைவர்கள் தற்போது சரியான முடிவை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அனைவரையும் முழுமையாக முடித்து விடுவோம். ஒன்று, நாம் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரானோடு ஒப்பந்தம் செய்வோம். இல்லாவிட்டால் ஈரானை முழுமையாக முடித்து விடுவோம். எது நடந்தாலும் நாங்கள் தான் இறுதியில் வெற்றி பெறுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அத்தோடு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான கோரிக்கைகளை ஈரானிய தலைமையிடத்திலே முன்வைத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு அவசரமாக அமெரிக்காவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முன்வாருங்கள் என பாகிஸ்தானிய அடிமை மத்தியஸ்தர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் அதிரடியான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இந்த நிபந்தனைகள் நடைமுறைப்படுத்த இதற்கு பிறகு ஈரானிய பிரதிநிதிகள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என அறிவித்துள்ளார். அதாவது அனைத்து முனைகளிலும் போரானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இரண்டாவது, போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுக்கு முழுமையான இழப்பீடை வழங்க வேண்டும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மீதான ஈரானினுடைய இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகளும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட
ஏற்பட்டால் மாத்திரமே ஈரானிய பேச்சுவார்த்தை பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்ல வேண்டும் என்றும் அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் அதிரடியான நிபந்தனைகளையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளாது. இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். இதனால் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போவதில்லை. இப்படியான நிலைமையில் தற்போது டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு ஆபரேஷன் ஸ்லெட்ஜ்ஹேமர் என பெயர் வைத்திருப்பதாகவும் இவ்வாறு புதிய பெயரை பயன்படுத்தி மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாக இன்னும் 60 நாட்களுக்கு காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர முடியும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை மீட்டெடுப்பதற்கான தாக்குதல்களுக்கும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களுக்கும் ஆபரேஷன் ஸ்லெட்ஜ்ஹேமர் என இவர்கள் பெயர் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.